ஆசிரியராக இருக்கணும், அல்லது இவங்க ஆசிரியராக இருக்கணும், அல்லது இவங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ ஆசிரியராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க 10ஆம் இடம் குரு அப்படி அமையும். அப்போ வேலையிலையும் தொழிலையும் வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் தான் தீர்மானிக்கணும். ஜாதகம் இல்லை அதை கவனிக்காமல் நம்ம சொல்கிறோங்கிறதுக்காகலாம் அப்படிலாம் நம்ம பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ குருவினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஆளுமை வேணும் இல்லைங்களா. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஒரு ஆளுமை இருக்கணும். அப்போ லக்னாதிபதியான குரு வந்து உங்களுக்கு மறைவிடத்தில் இருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்தாக்க இவங்க நிறைய விரயம் தொழில் செய்கிறவங்க நிறைய விரயத்தை செய்யக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அதே மாதிரி புதன் 12 இருந்தாலும் அதே தான், நிறைய விரயங்களை செய்யக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அப்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுட்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சிறப்பாக. ஆமாம். அடுத்து என்ன கேட்கணும்? கல்வி வேலையை பார்த்துட்டோம். ஆமாம். அடுத்து திருமணம் பார்க்கணும். ஆமாம். அதுக்கு முன்னாடி மகாபாரதத்தில் கடோத்கஜனோட திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் யார் கல்யாணம் பண்ணார்? அவர் கல்யாணம் பண்ண பெண்ணோட பேர் அகிலாவதி. 3 பசங்க உண்டு கடோத்கஜனுக்கு. அந்த அகிலாவதிங்கிறவங்க நாகக்கன்னி. ஏன்னா இந்த மாதிரியான மந்திர தந்திரங்கள்லாம் ஒன்று அவங்களும் ஒரு அந்த கேட்டகரியாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க ஒரு நாகக்கன்னியை அவர் திருமணம் பண்ணியிருக்கார். அந்த பகுதியெல்லாம் பெரும்பாலும் அதிகமாக இல்லை. மகாபாரதத்துலேயும் வந்து இந்த மாதிரியாக அவர் யாரையும் திருமணம் பண்ணியிருக்காரு, எத்தனை பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ அதனால் அவருடைய திருமணங்கிறது உண்மையிலே வந்து இந்த மகாபாரத கதை சொல்லுங்கள். கடோத்கஜன் திருமணத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அது எங்கேயும் வந்து கொஞ்சம் சொல்லலை. இனிமேல் நம்ம வேணால் எடுக்கலாம், திரைப்படமாக எடுத்தோன்னா கடோத்கஜன் திருமணம்னு சொல்லி நம்ம போகலாம். இந்த மாதிரியாக இப்போ திருமணங்கிறது இவங்களுக்கு ஏற்ற பெண்ணோ ஆணோ எந்த மாதிரி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் மிதுன சம்மந்தப்பட்ட, அதாவது புதன் சம்மந்தப்பட்ட நபர்களாக வருவாங்க. அப்போ எந்த மாதிரி நட்சத்திரம்லாம் அவங்களுக்கு பொருந்துன்னு பார்த்திங்கன்னா சனியினுடைய நட்சத்திரங்கள். சனியினுடைய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பூசம் இருக்குது, அனுசம் இருக்குது, உத்திரட்டாதி இருக்குது. அப்புறம் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பொருத்த ரீதியாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் நம்ம சயின்டிஃபிக் முறையில் இந்த மாதிரியான கேட்டகரி வந்துடுவாங்க. அதற்கடுத்து 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் வரும். பூரம், பரணி, பூராடம், இந்த மாதிரியான 3 நட்சத்திரங்களும் இவங்களுக்குரிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற மாதிரியாக வரும். இது நட்சத்திரம். லக்ன நட்சத்திரமாகவும் இருக்கலாம், அது ராசியினுடைய நட்சத்திரமாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஆனி மாதத்தில் பிறந்தவர்களாக அமைவாங்க. அதே மாதிரியாக மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களும் இவங்களுக்கு அமைவாங்க. அந்த 2 மாதத்தில் பிறந்த நபர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ராசி லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு உகந்த லக்னம், தனுசுக்கு வந்து உகந்த லக்னம் மீன லக்னம், மகர லக்னம், மேச லக்னம், அதுக்கப்புறம் மிதுன லக்னம், கன்னி லக்னம் கூடாது. துலாம் லக்னம் உங்களுக்கு ஒத்து வராது. துலாம் லக்னம்னா ரொம்ப பகை தான் ஏற்படும். அதனால் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத பார்த்து தான் இந்த வர்ணம் நீங்கள் தேர்ந்தெடு. இல்லைன்னா டைவர்ஸில் போயிடும். ஏன்னா பெரும்பாலும் தனுசு லக்னங்களுக்கு 2 திருமணங்கிறது பெரும்பாலும் அமையக்கூடியதாகவே இருக்குது. ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல பொசிஷனில் இருந்து 7ஆம் இடத்துல புதன் நல்ல பொசிஷன் இருந்தாருன்னா ஒரு திருமணத்தோடு இருக்கும். கொஞ்சம் மாற்றமுடையதாக இருந்தாலே உங்களுக்கு 2 திருமணங்களாக. ஏன்னா இவங்க ஒரு குரு, தனுசு வந்து உங்களுக்கு குருத்தன்மையுடையவங்க, அதில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்படின்னா இவங்களை எங்கே மிகுந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும்பகுதி எங்கே இருக்குன்னா கலை சம்பந்தமாகவே இருக்கும். கலைகள் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவங்களாகவோ கலைகள் மேலே அதிகமான நாட்டமுடையவங்களாகவோ இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதுன்னா இப்போ இந்த ஒரு வேஷம் போடுறது இவங்களுக்கு இயல்பாக பிடிக்கும். தன்னை வேறு ஒரு கதாபாத்திரமாக மாற்றிக்கிறதுல இவங்களுக்கு பிடிக்கும். கதாபாத்திரமாக இருப்பாங்க, தவிர இயல்பு உலர இருக்கும். அந்த மாதிரியாக வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கதைகளை உருவாக்கக்கூடியவங்க, இப்போ சினிமா துறைனா இப்போ டைரக்ஷனுங்கிற துறையில் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. அல்லது பரதநாட்டியம், இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையில் அவங்க வந்து இப்போ மியூசிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்
இதிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி துறையில் நீங்கள் இருக்கிறவங்க அதே துறையை சார்ந்தவங்கள பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஓரளவு பெட்டராக இருக்கும். வேறு துறையை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா தேவையில்லாத சந்தேகங்கள் வந்து ஏற்படுற மாதிரியாக வாழ்க்கை துணை அமையும். இப்போ இந்த துறையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அதனுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது அதே துறை சேர்ந்தவங்க இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கம்மியாக ஈஸியாக இருக்கும். இந்த துறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம், பிரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற நபர்களாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரே திருமணமாக இருக்கும், இல்லைன்னா 2 திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சார், இப்போ மகாபாரத்தில் கடோத்கஜனுக்கு ஒரு மனைவி தானா இல்லை 1க்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்களா? பிரச்சனைகளை போகிற மாதிரி ஆகிடுங்கிறீங்களா? ஒரு மனைவி தான். அவர் ஜாதகம் நல்லா இருந்தது, அவருக்கு ஏற்ற துணியை தேர்ந்தெடுத்துட்டார். ஆமாம், நாகக்கன்னி இளவரசி, அது சாதாரண ஆள் இல்லை. அகிலாவதிங்கிறது நாகக்கன்னிகை இளவரசி. அது மாதிரி பெண்ணை திருமணம், அது மகிழ்ச்சியுடைய பெண்ணாக அமைஞ்சிருக்கும் அவருக்கு. அவர் ஜாதக அமைப்பு அந்த காலத்தில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அதனால் அது ஜாதகங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்குள்ளே இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஜோதிடங்கிறது அறிவியலாம் அல்லது அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. கேள்வியும் கேட்பாங்க. அதுக்கு ஜோதிடர்களே ஒரு காரணமாக இருக்காங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறது, பரிகாரம் சொல்கிறது, பரிகாரத்தின் மூலமாக அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு சொல்கிறது, இந்த மாதிரியாக ஏமாற்று பேர் வழிகள் நிறைய பேர் இருக்காங்க. பரிகாரம் சொல்கிற மாதிரி நமக்கு டைமே இருக்காது. ஆமாம், உண்மைதான். இப்போ பரிகாரம்னு சொன்னாக்க இந்த விதி எப்படி தீர்மானிக்கிறது? வெறும் பரிகாரங்கள் தானே இருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னா, அந்த காலத்தில் நான் ஜெயா டிவியில் பார்த்துருக்கேன். 2010 அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் உட்காந்து ஜெயா டிவியில் சொல்லுவார், உங்களுக்கு சூரியன் வந்து கெட்டு போச்சு, சூரியனை ஆக்டிவேட் பண்ணிட்டா சரியாயிடும். புதன் கெட்டு போச்சு, புதனை ஆக்டிவேட் பண்ணு. எனக்கு அது அப்போ புரியல. சூரியன் கெட்டு போச்சு ஜாதகத்தில் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணால் சரியாதுன்னா சூரியனை ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட திறமை இருக்கா? இல்லை சூரியனை வந்து ஏதாவது பண்ண முடியுமா? இந்த இடத்துல இருக்கிற சூரியனை தூக்கி அங்கிட்டு வைக்க முடியுமா? ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மக்களை வந்து அது மீடியாவில் வந்து ஏமாத்துற விளையாடு தான். அது அந்த தொடர்ந்து பண்ணாங்க. இப்போல்லாம் அந்த ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல. நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் வந்து எப்படின்னா ஒரு மீடியமாக போயிடுறாங்க. ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்கிறதுல ரொம்ப நெகட்டிவ் சொல்கிறதுல அப்படியே நாசுக்காக சில பேர் போயிடுறாங்க. அந்த மாதிரியான ஜோதிடர்கள்லாம் அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக அதிகமாக சொன்ன நபர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. அப்போது இந்த ஒரு ஜோதிடம் வந்து இவ்வளோ பெரிய அறிவியல் சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு கால்குலேஷன் வந்து மிக மிக மிகச்சரியாக கிரகங்கள் தங்களுடைய பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்படிங்கும்போது அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரியாக உங்களுடைய அறிவு சிந்தனை எல்லாமே மாறும். ஒரு காலகட்டத்தில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க இந்த கிரக மாற்றத்தினால் அப்படியே பகையாளியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் வரும். அப்போ அதே நண்பர்கள் தான் அன்றைக்கி கூடி குழவி ஒரு நல்லது கெட்டதுலாம் எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கிட்டு ஒரு உயிருக்குயிராக இருந்த நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை, காதலி, தாய் தந்தையர், அதே நபர்கள் தான் கிரகங்கள் மாற்றத்துக்கு இந்த மாதிரியாக அப்படியே ஒரு பகையாளியாக யாரோங்கிற மாதிரியாக வெட்டுக்கூத்து நடக்கிற அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்படின்னா அதே அறிவு சார்ந்த நபர்கள் தான். ஏன் இது நடக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நீதி நியாயங்களும் மாற்றமடையும். மாற்றமடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செயல்கள் எல்லாமே மாறும். இதை தெரிஞ்சுக்கிறது தான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், உங்களுடைய அறிவு இப்படி வேலை செய்யும், நல்லவனை பூரா உங்களுக்கு கெட்டவனாக பார்க்க தோணும், கெட்டவன்லாம் நல்லவன் மாதிரி தோணும். அப்போ அங்கே நீங்கள் சிக்கலில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடமே தவிர எதையும் நான் என்னால் மாற்றிட முடியாது. எந்த ஜோதிடராலையும் பரிகாரங்கள் பண்ணுறதுனாலையோ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறதுனாலையெல்லாம் மாற்றிட முடியாது. தெய்வமே அவதாரங்களாக வந்து இங்கே வாழ்ந்து இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. விதியை யாராலும் வெல்ல முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இதை ஒரு அறிவியலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மிக 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 அற்புதமான ஒரு மெத்தட் இது. உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய, எதிர்கால பலன்களை சொல்லக்கூடிய விதமாக எங்கே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, எங்கே உங்களுக்கு நன்மை இருக்குது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவீங்க, லைஃப் வந்து உங்களுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற எவ்வளோ பேரை நம்ம உதாரணமாக சொல்ல முடியும்.
அதனால் இல்லாத ஒன்றை உங்களுக்கு கொடுத்துட முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு செய்வனை வைக்கிறவங்க, அந்த பில்லி சூனியம், அது இது எதுவுமே கிடையாது. உங்களை மனதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணிடுறாங்க. பலகீனமான மனமாக நீங்கள் உங்களுடைய மனம் இருந்தால் உங்களை யாரும் மந்திரவாதி இல்லை, யார் வேணாலும் உங்களை அடிமை கொள்ள முடியும். நீங்கள் ஒரு பலகீனம் இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் உங்களை எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த பயமுறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அது எல்லாம் அது என்ன சொல்கிறது, சாமர்த்தியசாலிகளுடைய பணம் சம்பாதிக்கும் முறைன்னு தான் சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. தெய்வ நம்பிக்கைங்கிறது இருக்குது, அது வேறு. அந்த தெய்வங்கிறது நம்பிக்கைங்கிறது அது தனி. அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக தேடல் சம்மந்தப்பட்டது. அதைத்தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லியிருக்காரு. அது மாதிரியாக நம்ம இதை முதல்ல உணரணும். நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம், நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எது எங்கெங்கே இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத சந்தோஷங்களும் தேவையில்லாத கோபங்களும் தேவையில்லாத வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சு, இது ஒரு ஜோதிடங்கிறது மிகப்பெரிய சயின்ஸ், ஒரு வழிகாட்டுதல் தான். வழிகாட்டுதல் தான். நம்ம ஒரு கைகாட்டி மாதிரி இருக்கும். ஜோதிடங்கிறது யாருன்னா ஒரு கைகாட்டி. சரியான பாதையை நம்ம காட்டணும்னா அவங்க சரியாக பாதையை போய் இலக்க போய் அவங்க அடைஞ்சிருவாங்க. நம்ம தவறாக கை காட்டினோம்னா அவங்க தவறாக போய்ட்டு திரும்பி வந்து நம்மளை திட்டிட்டு இந்த கைகாட்டி சரியில்லைன்ட்டு போகிறாங்க. அதுதான் நம்ம ஒரு வழிகாட்டி தான். உங்களுக்கு இப்படியெல்லாம் அனுபவங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் இப்படி, இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் ஜோதிடங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நானும் எவ்வளோ தர்க்கம் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலெல்லாம் கடவுள் இல்லைன்னு தர்க்கம் பண்ணுறது, ஜோதிடெல்லாம் பொய்யுங்கிறது எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை மிக அதிகமாக பேசுகிறான்னா அவன் அதுக்குள்ளேயே போய் ஐக்கியமாகிற மாதிரி தான் நடக்குது. சின்ன வயசில் எதை ஒருத்தன் வெறுக்கிறானோ அதை பின்னாடி அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். ஆமாம், அதே சிந்தனையால் தெரியுறான். இது எப்படியாவது இல்லைன்னு சொல்லிடணும், இது எப்படியாவது நம்ம பொய்யை நிரூபிச்சிடணும். அப்படிங்கும்போது போக 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 அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு நம்ம அனுபவம் பெற பெற அது இருக்குது இல்லைங்கிற பேச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிட்டு அது பாட்டில் இருந்துட்டு போது நம்ம பாட்டில் வேலையை பார்ப்போங்கிற மாதிரியான ஒரு நிலையை அடையிறோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான், அதெல்லாம் கிடையாதும்மா. நமக்கு என்ன தோணுதுங்களா, சிரிப்பு தான் வரும். அனுபவப்படும் போது புரிஞ்சுக்கோராச்சா, இப்போ உனக்கு அது சொல்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி தான் இருப்பாங்க பசங்க. ஆமாம், அனுபவம் பட்டாதானே. இப்போ நெருப்பு சுடுன்னா நீங்கள் எவ்வளோ உதாரணம் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அவனுக்கு புரியாது. விரலை கொண்டு நெருப்பில் வைக்கும்போது தான் அந்த சுடு உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமாங்க, உண்மையிலே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நெருப்பு சுடுது அப்படிமா. அந்த மாதிரியாக நம்ம ஒரு கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த ஜோதிடத்துங்க ஒரு அரிய விஷயம். எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும், ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னு. ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு இது ஒரு பெரிய மறைபொருளாக இருக்கும். இது எப்படி சொல்கிறாங்க, இது எப்படி சொல்கிறாங்க, பஞ்சாங்கத்தில் எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டு பௌர்ணமி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடியுது, அமாவாசை இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடியுது, எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். நீங்கள் உள்ளே வர 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 ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி பாதையாக இருந்தது அப்படியே விரிஞ்சு பிரம்மாண்டமாக வானத்தை அளக்க முடியாத அளவுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரியாக இந்த ஜோதிடம் இருக்கும். அப்போ நம்ம கற்றுக்கிறது நம்ம அதனுடைய எவ்வளோ ஆர்வமாக நம்ம அதில் பயணிக்கிறோமோ அதன் பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த ஜோதிடம் மகாபாரதம் கூட நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னே இதோடன் சேர்ந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த கதாபாத்திரங்கள் செயல்படும். அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நம்ம ஒரு சொல்கிறோம். எதற்கு பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க. கரெக்ட். இந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இல்லைன்னு யாரும் பெரும்பாலானவங்க மறுக்கிறதில்ல. மறுக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் அவங்க ராசியின் அடிப்படையில் பேசிகிட்டு இருப்பாங்க. ராசியை நம்ம எடுத்துக்கிறதில்ல, லக்னத்தை தான் எடுத்துக்கிறோம். அவ்வளோ விஷயங்கள் இதற்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு கடவுத் கஜன் மாதிரி நல்லா சாப்பிடக்கூடிய ஆள், புதுமைகளையான விஷயங்களை வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆள், இவருடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருந்துடும். இதுதான் திருமண வாழ்க்கை. அப்போ என்ன எப்படின்னா மகிழ்ச்சிக்குரியதாக அமைஞ்சுங்கன்னா
இப்போ நம்ம சொன்ன லக்னங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அவங்க கேரக்டர் தகுந்த மாதிரி இவருக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய குணங்கள் இருக்கும், இவரோட ஒத்து போகக்கூடிய குணங்களாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொன்ன லக்னங்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னாவே அது மிக அருமையாக இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னாக்க இவங்களுடன் ஒத்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதத்தில் பிறந்தவங்க, ஆனி மாதத்தில் 6ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்க, ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்கெல்லாம் இந்த பூராட நட்சத்திரம் தான். ராசி ரீதியாக லக்னங்கிறது அது பார்த்து அவங்க லக்னம் தெரியும். நம்மளுடைய மெத்தேடு படி ஆனி மாதத்தில் பிறந்தவங்க 6ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய இந்த பூராட நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. தசாபத்தியை பொறுத்து அவங்களுடைய வாழ்வியல் முறை, ஏன்னா சுக்கிர திசையில் ஆரம்பிக்குது, சுக்கிர திசையில் எவ்வளோ போயிருக்குங்கிற பொறுத்து அந்த இது மாற்றங்கள் இருக்கும். சார் இந்த வீடு வாகன யோகம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கடோத்கஜனை பற்றி மகாபாரத்தை உள்ளே போய் பார்ப்போம்.